கல்லீரல் பாதுகாப்பாக இருக்க என்ன ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம்? மூலிகைகள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க. லிவர் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கான வழி, அதுவும் இந்த கல்லீரலை பலப்படுத்த. இப்போ உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குங்க. அடிக்கடி லிவரில் எனக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. இந்த கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெப்படோமெகாலி, ஸ்ப்ளீனோமெகாலி. ஸோ இதுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதாவது சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த மூலிகைகளை சேர்த்தும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படி பாதுகாப்பாக கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குங்க. தொடர்ந்து ரெகுலராக அதை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். அப்படி ஸ்பெஷலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் என்ன அப்படின்றதும், தொடர்ந்து இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்குது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கல்லீரல் பாதுகாப்பாக இருக்க என்ன பண்ணலாம் டாக்டர்? இதில் முக்கியமாக இந்த ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம்? மூலிகைகள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க. லிவர் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகள் என்ன? உடலில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? இது ரொம்ப முக்கியங்க. உடலில் உள்ள கழிவுகள் முழுவதும் வெளியேறுவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? முக்கியமாக லிவர். ஸோ லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறுவதற்கு நம்ம என்ன செய்யலான்றதை தெரிஞ்சுக்கலாம். நிறைய மூலிகைகள் இருக்குது. லிவர் அந்த கல்லீரலை பாதுகாப்பதற்கான மூலிகைகள் நிறைய இருக்குங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மூலிகைகளை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? ஸோ தொடர்ந்து இந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்தும் போது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு உண்டாகுது. அதுவும் இந்த கல்லீரலை பலப்படுத்த. இப்போ உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குங்க. அடிக்கடி லிவரில் எனக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. இந்த கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெப்படோமெகாலி, ஸ்ப்ளீனோமெகாலி. ஸோ இதுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதாவது சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த மூலிகைகளை சேர்த்தும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படி பாதுகாப்பாக கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குங்க. தொடர்ந்து ரெகுலராக அதை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். அப்படி ஸ்பெஷலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் என்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு தேவையான மூலிகைகள் கரிசலாங்கண்ணி. ஸோ நிறைய பதிவுகளை நானும் சொல்லியிருக்கேன். பெஸ்ட்டு லிவர் டானிக் அப்படின்னா கரிசலாங்கண்ணி தான். ஸோ இந்த கரிசலாங்கண்ணி பொடியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி. அடுத்ததாக சிறு குறிஞ்சான், நல்ல கசப்பு சுவை இருக்கக்கூடியது. சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த கசப்பு சுவை என்ன பண்ணுதுன்னா உடலில் இந்த தேவையற்ற கழிவுகள் நச்சுக்கள் இருக்குது இல்லைங்களா, அதை வெளியேற்றுது. ஸோ ரெகுலராக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கரிசலாங்கண்ணி, சிறு குறிஞ்சான் இது ரெண்டுமே நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த பொடியை சம அளவு எடுத்து 100 கிராம் 100 கிராம் எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ரிங்கை தான், இந்த கஷாயத்தை தான் நம்ம குடிக்க போகிறோம். இப்போது இது ரெண்டுமே கலந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 3 கிளாஸ் தண்ணீரில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. சிறு துண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. ஸோ இஞ்சி நம்ம எடுத்துக்கலாம். இஞ்சி தட்டி இதனோட போட்டுடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு 3 அல்லது 4 பிஞ்ச், 4 சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி இதில் போட்டுடணுங்க. ஸோ இதை போட்டு நல்லா நம்ம பாயில் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இது நல்லா கொதிக்கும்பொழுது அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணீரில் இறங்கும். இதனோட கொஞ்சம் தேன் அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு சேர்த்து இதை குடிக்கணும். ஸோ காலையில் இல்லை ஈவினிங். இல்லைங்க நமக்கு ரொம்ப நாளாக லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு இது உங்களுக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக இந்த கஷாயத்தை சிறு குறிஞ்சான் சேர்ந்தாலே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெளியேறுதுன்னு அர்த்தங்க. இந்த சிறு குறிஞ்சானும் இந்த கரிசலாங்கண்ணியும் சேர்த்து இந்த இஞ்சி மஞ்சள் எல்லாம் சேர்த்து ஒரு கஷாயமாக நம்ம ரெடி பண்ணி
இதனோட எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அவ்வளவு நன்மை உங்களுக்கு உடலில் தருதுன்னு சொல்லலாங்க. ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் வெளியேறுவதற்கு இது ஒரு சிறந்த வழிமுறைன்னு சொல்லலாம். லிவர் டானிக், அதாவது லிவர் உங்கள் ஈரலை பாதுகாப்பதற்கு இது ஒரு சிறந்த டானிக்ங்க. ரெகுலராக இதை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். சரி, அடுத்தது வேறு என்னங்க பண்ணலாம்? டயட். ஸோ உணவு முறையில் நான் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்னா, அடிக்கடி இந்த சிறுதானியங்களை சேர்த்துக்கோங்க. பார்லி ரொம்ப முக்கியமானது. ஸோ பார்லி கஞ்சியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரணும். பார்லி கஞ்சியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ பார்லி கஞ்சி உங்களுடைய லிவர் மற்றும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை மொத்தமாக வெளியேற்றக்கூடியது. ஸோ பார்லி கஞ்சி நீங்கள் தாராளமாக வாரம் 2 முறையோ 3 முறையோ, பார்லி கஞ்சி அப்படின்னா அந்த கஞ்சி இந்த பார்லியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஒருத்தருக்கு தேவைப்படும். இதை ஊற வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணணும். இதனோட நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாவது சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சு கழிவுகள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ ரெகுலராக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற பார்லி சாப்பிட்லாம். நான் சொன்ன இந்த கஷாயமும் நம்ம எடுத்துகிட்டே வரலாம். ஸோ உணவு முறையில் கீரை வகைகள் ரொம்ப முக்கியங்க. இந்த கீரை வகைகளில் எதுனா முருங்கை சிறந்தது, ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை வாரம் 1 நாள் மட்டும் நம்ம சாப்பிட்டா போதும். கொஞ்ச நாளைக்கு நான்வெஜ் எடுக்காமல் இருக்கணும். ஸோ லிவரில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா அந்த கொலஸ்ட்ரால் லெவல் குறையணும். ஸோ பிளட்டில் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதற்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது பிளட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். தினமும் காலையில் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் டீயோ காஃபியோ குடிக்கிறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மிதமான ஒரு கொய்யா இலையோ எலுமிச்சை இலைகளோ சேர்த்து இந்த டீ மாதிரி நம்ம எடுக்கணும். ஸோ நல்லா கொதிக்க வச்சு இந்த டீ மாதிரி எடுத்து குடிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இதில் பேசிக்காக நம்ம ரெகுலராக நெல்லிக்காய் சாறு எடுத்து அதனோட இஞ்சியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, அதாவது மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு, இப்போ குழந்தைகள்லாம் குடிக்கிறாங்கன்னா இல்லைங்க அப்படியே குடித்தா எனக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா லேசாக மிதமான ஒரு சூடு செஞ்சுட்டு தேன் கலந்து குடிக்கலாங்க. அப்போ நெல்லியும் இஞ்சியும் சாறாக அது வந்து தேநீர் மாதிரியும் நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ தேநீராக இதை குடிக்கும்பொழுது உங்கள் கல்லீரலுக்கு நல்ல ஒரு ஊட்டத்தையும் பலத்தையும் இது தருது. உடலுக்குமே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அப்போ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் பேசிக்காக இந்த உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.